Hi friends, welcome back to Tamil Amazing Facts. Zoom பண்ணிருக்க இந்த மண்டை எதோடதுன்னு தெரியுதா? பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல, ஆனா இது உங்க நகத்தை விட ரொம்ப சின்னது. சரி அதை விடுங்க. நம்ம வீட்ல புகுந்து நம்ம உசுர் எடுக்கிற கொசுவை மைக்ரோஸ்கோப்ல பாத்திருக்கீங்களா? இல்லையா? சரி வாங்க நான் காட்டுறேன். இது மட்டும் இல்ல, நம்ம டெய்லி பாக்குற பல பூச்சிகளை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்ல இந்த மண்டையை காட்டி இது எதோடதுன்னு கேட்டேன். யாராவது கண்டுபிடிச்சிங்களா? வாய்ப்பே இல்லல. சரி இருங்க பாத்துடலாம். இதோடதுதான் அந்த மண்டவோடு, அதாவது எறும்போடதுதான் இந்த மண்டவோடு. பாக்கிறதுக்கு காக்கா மாதிரியே இருக்குல்ல. இதோட வாயில 2 கொம்பு இருக்கே, கவனிச்சிங்களா? அதுதான் அதோட ஆண்டனா. இது அதோட கண்ணு, இது அதோட மேண்டிபிள், அதாவது கீழ் தாடை. இப்ப இத மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது அதோட வாய் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுதா? இதை வச்சுதான் வீட்டுல இருக்க சக்கரை எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு போதுங்க. இந்த பூச்சி எவ்வளவு அழகா கயிறை புடிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்குல்ல. ஆனா அது கயிறு இல்ல, உங்களோட முடி. அது மட்டும் இல்ல, அந்த பூச்சி வேற எதுவும் இல்ல, பேன் தான். ஆமா, பேன் தான் மைக்ரோஸ்கோப்ல இப்படி தெரியுது. அது மட்டும் இல்ல, நம்மளோட தலைமுடிய அது சர்க்கஸ்ல இருக்க பொம்மை நினைச்சுக்கிட்டு தான் விளையாடிட்டு இருக்கு. மனுஷங்கள மாதிரி இதுக்கும் ஒரு வாய் 2 கண்ணு இருக்கு. ஆனா இதுங்களுக்கு ஸ்பெஷலா 2 டிஷ் ஆண்டனா இருக்கு. அதை வச்சு நம்ம தலையில எந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். இங்க அதோட வயித்துல முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருதுல, அது வேற எதுவும் இல்ல, உங்களோட ரத்தம் தான். பாவம் எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப அவசப்படுறீங்கல்ல. ஆனா இந்த பேனுக்கு மனுஷங்களோட தலையில இருக்க ரத்தம் தான் சாப்பாடு. இதுங்களுக்கு தேவையான ரத்தம் கிடைக்கலனா சில மணி நேரத்திலே இதுங்க இறந்து போயிடும். இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கிற பூ மாதிரியே இருக்குல்ல. இது வேற எதுவும் இல்ல, டெய்லி நம்ம உசுறு எடுக்கிற காது கிட்ட வந்து பாட்டு பாடி நம்மள வெறுப்பேத்துற கொசுவோட கால் தான். அதுவும் வெறும் 500 டைம்ஸ் ஜூம் பண்ணதுலதான் இப்படி தெரியுது. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை கேட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது கொசு நம்ம மேல உட்காந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குதுல, அந்த நாக்க நம்ம உத்து பார்த்தாலும் ஒண்ணுதான் தெரியும். ஆனா அது ஒண்ணு இல்ல, கிட்டத்தட்ட அதுல 6 நாக்கு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியறது என்னவோ ஒண்ணுதான். ஜம்பிங் ஸ்பைடரை பாத்திருக்கீங்களா? அதுல இருக்க 8 கண்ணும் வித்தியாசமா தெரியும். மனுஷங்களோட கண்ணுல கூட அவ்வளவு வித்தியாசம் இருக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். அதுலயும் அதோட தலையில ஆண்டனா பாத்தீங்களா எத்தனை இருக்குல்ல. இவ்வளவு ஆண்டனா வச்சு எந்த சிக்னலை நிறுத்த போகுதுன்னு தெரியல. 8 கால் இருக்கிற 8 கண்ணு இருக்கிற இந்த ஜம்பிங் ஸ்பைடர் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அதனாலயும் என்னவோ தெரியல, தேடி வந்து இது கிட்ட அதோட எதிரிங்க வசமா மாட்டிக்கும். அழகா இருக்கிற பூக்கு பக்கத்துல அழகான ஒரு பட்டாம்பூச்சி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அந்த பட்டர்ஃபிளை வரதுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டர்பில்லரை பாக்குறதுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கும். நிறைய பேர் அதை பார்த்தாலே கம்பளி பூச்சி அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுலயும் அதை ஜூம் பண்ணி பார்த்தா அதோட மூஞ்சில கருப்பு கலர் டாட்டா இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, அது அதோட கண்ணு. சரி வாங்க பட்டர்ஃபிளைய ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதுல அதோட கண், ஆண்டனா, கால் எல்லாமே தெரியுதுல. ஆனா தனியா ஒண்ணு தொங்குதுல, அது என்னன்னு தெரியுதா? அது வேற எதுவும் இல்ல, அதை வச்சுதான் தேனை உறிஞ்சு குடிக்குது. சரி மைக்ரோஸ்கோப்ல காட்டுற இந்த பூச்சியோட மண்டை எதோடதுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்னடா இது கலர் கலரா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, எதோட மண்டடா இது அப்படின்னு தானே கேக்குறீங்க. வேற எதுவும் இல்ல, டைகர் டிராகன் ஃபிளை இதுதான். அதோட மண்டையில ஹெல்மெட் கவுத்து போட்ட மாதிரி 2 பக்கமும் இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, அதோட கண்ணு தான். அது மட்டும் இல்ல, அதோட கண்ணுக்கு பக்கத்திலேயே மெலிசா எவ்வளவு பெரிய ஆண்டனா இருக்கு பாத்தீங்களா. இந்த டிராகன் ஃபிளைஸ மோஸ்ட் ஆஸ்திரேலியால தான் பார்க்க முடியுமா. டிப்பிட் வாஸ் வேற எதுவும் இல்ல, குளவி. இது ஜூம் பண்ணி பார்த்தா இப்படிதான் தெரியுது. அதோட பல்லு எவ்வளவு சிகப்பா இருக்கு பாத்தீங்களா. டெய்லி ரெட் கலர் பேஸ்ட வச்சு தேய்க்கும் போல. இன்னும் கொஞ்சம் மேல போனா வித்தியாசமா 2 இருக்கே, இது மீசையா இல்ல கொம்பா என்னன்னே தெரியல. ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. பயப்புல கடிச்சாதான் பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இந்த பச்சை கலர் பூச்சியை கண்டிப்பா நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. பார்த்த உடனே பார்க்க அழகா இருக்குல்ல அப்படின்னு ரசிக்க தோணும். ஆனா அதை ஜூம் பண்ணி பார்த்தா இப்படிதான் தெரியும். இது வேற எதுவும் இல்ல, இது பேர் தான் டைகர் பீட்டில். 2 பக்கமும் பெருசா ஹெல்மெட்டை கவுத்து போட்ட மாதிரி இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, அதோட கண்ணு தான். கண்ணுக்கு கீழே கருப்பும் பச்சையும் கலந்த மாதிரி நீட்டா ஒண்ணு இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, அதோட ஆண்டனா. அது மட்டும் இல்ல, அதோட பல்ல கொஞ்சம் பாருங்களேன். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு என் வாயாலே சொன்னேன். ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதோட சுயரூபம். தேனி கூட்டத்துக்கு ஹெட் யாருன்னு கேட்டா அது ராணி தேனி தான்.
அது பின்னாடி தான் மொத்த தேனீக்களும் படையெடுக்கும். அந்த ராணி தேனிய ஜூம் பண்ணா இப்படிதான் இருக்கும். ஆனா இத பாக்க அவ்வளவு அழகா இல்லல, பசங்க மாதிரி முகம் ஃபுல்லா தாடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இதுவும் லவ் ஃபெயிலியர் போல, அதனால தானோ என்னவோ நம்ம ஆளு எப்பவுமே சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இத பாருங்களேன், ஏதோ கொடூரமா போருக்கு போற மாதிரியே இருக்கு இதோட போஸ். நீங்க எப்பயாவது ஆரஞ்சு கலர்ல உடம்ப வச்சுக்கிட்டு பச்சை ஆப்பிள் கலர்ல மூக்க வச்சிருக்கிற பூச்சிய பாத்திருக்கீங்களா? இல்லையா? அதுதான் இந்த பூச்சி. இந்த பூச்சியோட பேர் என்ன தெரியுமா? சோல்ஜர் ஃபிளை. ஆனா என்ன தெரியுமா, அதோட இனத்திலேயே வித்தியாசமான பல பூச்சிகள் இருக்கு. இதோட கண்ணு ஏதோ டிஸ்கோ லைட் போட்ட மாதிரி பளபளக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்டனாவை பாத்தீங்களா, ஏதோ 2 காணை எடுத்து சொருவின மாதிரி இருக்கும். யோகா பண்ற எக்கச்சக்க பாபாவை நீங்க பாத்திருப்பீங்க, ஆனா யோகா பண்ற பூச்சிய பாத்திருக்கீங்களா? இதுதான் அந்த பூச்சி. பயங்கரமா யோகா போஸ் கொடுத்துட்டு இருக்குல்ல. இதோட பேரு பிராட் ஹெட்டட் ஷார்ப் ஷூட்டர். இதோட தலையில இருக்க பேட்டர்னை பாருங்களேன், அப்படியே சிறுத்தையோட உடம்புல இருக்க பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, ஃபுல் பாடியை பார்த்தா ஏதோ பிகாசோ வரைஞ்ச ஓவியம் மாதிரியே இருக்கும். ஆனா இதோட ஆண்டனாவை பாருங்களேன், மத்த பூச்சிகளுக்கு ஆண்டனா தலைக்கு மேல இருந்திருக்கும், ஆனா இதுக்கு கீழ்த்தாடைக்கும் கீழே இருக்கு. அது மட்டும் இல்ல, சின்னதா இருக்க இதை பார்த்து அதோட கண்ணு நினைச்சுக்காதீங்க, அதோட கண்ணு இதுதான். ஸ்க்ரூவாம். இந்த பூச்சியை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? பார்த்தா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டா இது மனுஷங்களே சாப்பிட்டு துண்டு துண்டாக்கிடும். அதுக்கு காரணம் அதோட உடம்புல இருக்க இந்த 2 பல்லு தான். இதை வச்சு விலங்குகளோட மனுஷங்களோட செதையில ஓட்ட போட்டு உள்ள போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இது கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க, உடம்புக்குள்ள பூராம பாத்துக்கோங்க. ஒருவேளை உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா கரெக்டான டைம்குள்ள இதை வெளியில எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சாகடிச்சிரும். எல்லோ பாலன் பால்பி. இது பாம்பா இல்ல பூச்சி இனமானே சந்தேகமா இருக்கு. இது பூச்சி தான், ஆனா பாம்பு பல்லு இனத்துல இருந்து வந்துச்சான்னு தெரியல. ஏன்னா அதுங்கள மாதிரியே இதுக்கும் பெரிய நாக்கு இருக்கு. அந்த நாக்க பாம்பும் பல்லியும் எப்படி ஆட்டுமோ அப்படிதான் இதுவும் ஆட்டுது. அது மட்டும் இல்ல, அதோட ஆண்டனா கூட ஏதோ கொம்பு மாதிரியே இருக்கு. அதோட தலையில கருப்பா 3 டாட் இருக்குல்ல, அது கண்ணுன்னு நினைச்சுக்க போறீங்க. ஏன்னா அதோட கண்ணு அதோட சைட்ல இருக்கு. இவ்வளவு பூச்சியா பார்த்தோம்ல, இது எல்லாத்துக்கும் காமனா ஒண்ணு மட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும். உடனே கண்ணு வாயின்னு சொல்லாதீங்க, அதை தவிர ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு. அது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும்.